இன்னைக்கு சர்க்கரை எதனால வருது, சுகர் டயபெட்டிஸ் ஏன் வருதுங்கிற கேள்விக்கான பதில் எல்லாரும் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தது சாப்பாடு, அடுத்து லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்டையர் மெடிக்கல் சிஸ்டம் ஒத்துக்கிறாங்க இன்னைக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, நம்ம மனசுல இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாம மனசுக்குள்ள பூட்டி வைத்திருக்கக்கூடிய உணர்ச்சிகள் அப்படிங்கிறது. இன்னைக்கு அதனாலதான் ஆயுர்வேதத்துல ஆரோக்கியம்ங்கிறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? நல்ல ஜீரணம், நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய குணம், சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஜீரணமாவது, உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சேர்ந்த பிறகு உருவாகின்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவது, பிரசன்ன ஆத்ம இந்திரிய மனக, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆத்மா, 5 புலனுறுப்புகள் மற்றும் மனது, இது எல்லாமே ஒரு சேர இருக்கக்கூடிய நிலைக்கு தான் ஆரோக்கியம்னு சொல்றோம். அப்ப சக்கரை நோய் வருவதற்கான காரணத்துல முதல்ல சொல்றது எது? மன அழுத்தம். ஸோ இன்றைக்கு மன அழுத்தத்தினாலேயே சர்க்கரை நோய் ஏற்படும் போது, மன அழுத்தத்தை குறைப்பதும் சர்க்கரை நோயை தீர்ப்பதற்கான வழின்னு இந்த உலகத்திற்கு சொன்ன முதல் மருத்துவ முறை ஆயுர்வேத மருத்துவ முறை தான். அந்த வகையில தியானத்தின் மூலமாக சர்க்கரை நோயை எவ்வாறு வெல்லலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியும், யோகம், தியானம், பிராணாயாமத்தின் மூலமாக எவ்வாறு நம்ம ஆரோக்கியம் அடைய முடியுங்கிற ஆராய்ச்சியும் உலகம் முழுவதுமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில இன்றைக்கு மன அழுத்தம் சர்க்கரைக்கான காரணம். இதை நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, அப்புறம் அதை மாற்றத்துக்கான ஆக்ஷன் எடுங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கணும், எப்படி பிராணாயாமம் பண்ணணும், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.